தனக்கு 17 வயசு ஆகும்போது காலேஜிலேருந்து நீக்கப்படுறாரு இந்த பெண். இவருக்கு 25 வயசு ஆகும்போது தன்னுடைய தாய் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. 27 வயசு ஆகும்போது இவங்களுக்கு திருமணமும் நடக்குது. ஆனால் இவருடைய கணவர் இவங்கள அடித்து கொடுமை பண்ணி துன்புறுத்துறாரு. பிறகு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இவங்களுக்கு ஒரு முறை கருச்சிதைவும் ஆகி அதோட கொடுமையும் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. 28 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சண்டை போட்டு விவாகரத்து வாங்கி இவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. இவங்கள பரிசோதனை செஞ்ச டாக்டரும் இவங்க வந்து பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இவங்க தன்னுடைய மகளோட வீட்டை விட்டு சென்றவங்க ஒரு சமூக ஆர்வலருடைய தஞ்சம் அடைகிறாங்க. அவங்கள காப்பாற்ற சொல்லி இவங்க மன்றாடி கேட்டுக்கிறாங்க. யார் அந்த பெண்ணை நம்ம பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரபு, இது பிரபு டாக் ஸ்டுடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜே.கே. ரவுலிங் இவங்க இங்கிலாந்து நாட்டின் பிரிஸ்டன் என்னும் நகரில் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இவங்க பிறக்கிறாங்க. இவங்க சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க ஒரு கிராமத்தில் படிச்சிருந்தாலும் இவங்க வந்து விரும்பக்கூடிய அளவுக்கு, நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லா ஆசிரியரும் இவங்கள நேசிச்சிருக்காங்க. நல்லா படிக்கிற ஒரு மாணவி. இவங்களோட குடும்ப சூழல் ரொம்ப மோசமாக இருந்திருந்தாலும் ஆனால் படிப்பில் மட்டும் எப்போவுமே கவனம் சிதறினதே கிடையாது. இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போதே கதைகள் மேலே ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தாங்க. அந்த தங்கச்சிக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகள் அப்பயே குட்டி குட்டி கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. ரோலிங் வந்து போர்ச்சுக்கல் நாட்டில் வந்து ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. இவங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே விவாகரத்தும் ஆச்சு. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரவுலின் வந்து ரொம்ப கடுமையான வாழ்க்கையை எதிர்நோக்கி பயணிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிப்போச்சு. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் உழுந்து போனதே கிடையாது. அந்த தன்னம்பிக்கை தான் அவங்கள ஒரு படி மேலாகவும் உயர்த்த முயற்சி பண்ணிகிட்டே இருந்தது. இவங்களுக்கு சிறு வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் ரொம்பவே இருந்தது. அதுவும் கதைகள் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருந்தது. புத்தகங்கள் நிறைய படிப்பதனால இவங்களுக்குள்ள ஒரு மனதுக்குள்ள நிறைய கதைகள், புதுவிதமான கதைகள் எல்லாம் உருவாக தொடங்கியது. ஆனால் அவங்களுடைய பொருளாதார சூழல் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து பொறுமையாக எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பும் எதுவுமே கிடையாது. அவங்க அவசரமாக ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற சூழல் வந்து அவங்களுக்கு உருவாகிட்டே இருந்தது. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களால சரியான முறையில் ஒரு கதையை அனுபவித்து அந்த கதையை எழுத முடியாமல் போச்சு. அதனால் மான்செஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போகிறதுக்காக ரயில் நிலையத்தில் வந்து இவங்க காத்துட்ருக்காங்க. ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ரொம்ப தாமதமாக வருது. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன கதையாச்சும் எழுதுவோன்ற போது அந்த நேரத்தில் தோணுது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் கதை. பிறகு வந்து அந்த ரயில் வந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கதையை நல்லா மெருகூட்டுற அளவுக்கு நல்லா வடிவமைக்கிறாங்க. ஒரு கேரக்டரைசேஷனும் வந்து எழுதுகிறாங்க. நல்லா டெவலப் பண்ணிகிட்டே வராங்க அந்த கதையை. சில நேரத்தில் வந்து அந்த கதையில் சில துணுக்குகள்லாம் நம்ம மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக ஹேண்ட் கர்ச்சீஃபில் கூட அவங்க சில குறிப்புலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதையை அவங்க டெவலப் பண்ணி எழுதுகிற அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ கிடையாது. உங்களுக்கு எங்கே வந்து டைப்ரைட்டிங் மிஷின் கிடைக்குதோ அங்கே உட்காந்துட்டு டைப் பண்ணி அந்த கதையை வந்து எழுதி முடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ரோலிங் வந்து கஷ்டப்பட்டு அந்த நாவலை எழுதி முடிச்சது பிறகு வந்து நிறைய பப்ளிஷரை வந்து போய் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. இருந்தும் வந்து இந்த கதைகளை பார்க்கும்போது நிறைய பப்ளிஷர் வந்து இந்த கதையை வெளியிட முன் வரவே இல்லை. இந்த கதையை எடுத்து ஃபஸ்ட்டு படிக்க கூட அவங்க முன் வரவே இல்லை. இதனால் நிறைய ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ்பரி அப்படின்ற ஒரு ப்ரெஸ் வந்து இவங்களுக்கு வந்து முன் வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு காசுக்கு இவங்க வந்து அதை சம்மதிக்கிறாங்க. இன்னமும் இவங்களுடைய நாவலுக்காக காத்துட்டு இருந்த வாசகர்கள் போல் இவங்க போட்ட முதல் ஒரு 1000 பிரிண்ட், அதாவது முதல் 1000 புத்தகங்கள் போட்ட உடனே வந்து பிச்சுக்கிட்டு வியாபாரம் போகுது. அதாவது ஒரு புத்தகம் கூட விற்காமல் போகல. அதுக்கு அடுத்த வாரங்கள்லாம் பார்த்தோன்னா ரவுலிங்கோட பேரே வந்து மாறிப்போச்சு. ஹாரி பாட்டரோடைய எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி ஒரு பேரே வந்து
அவங்களுக்கு டோட்டலாக மாறி போச்சு. அது கூட பரவாயில்ல. ஆனால் அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்க ஒரு புத்தகம் வந்து மிகப்பெரிய விலைக்கெல்லாம் அது போயிருக்கு. ரோலிங் தன்னுடைய துயரமான காலத்தில் தன்னுடைய எண்ணங்களில் உருவான ஒரு பிம்பத்தின் உருவம்தான் அந்த வில்லனுடைய கதாபாத்திரம். பல நாள் இவங்களுடைய மனதுக்குள்ளே வந்துட்டு இருக்க அந்த எண்ணங்களை தான் வந்து அவங்க அந்த வில்லனுடைய கதாபாத்திரமாக அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க அந்த கதைக்காக. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல், இந்த புத்தகம் வந்து நல்ல விற்பனைக்கு போயிட்டு இருக்கும்போது பிறகு இந்த நாவலை வந்து படமாக்குவதற்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்துட்டுருக்கு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் படமானதுக்கப்புறமா வந்து உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பெண்ணாகவும் இவங்க மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரியாகவும் மாறுறாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டருடைய ஒரு லாஸ்ட்டு ஒரு இறுதி பகுதி அது வந்து வெளியிட்ட அடுத்த நொடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 24 மணி நேரத்தில் 1 கோடிக்கும் மேலே பிரதிகளை வந்து விற்று அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சது. ரோலிங் வந்து ஒரு நாள் வந்து தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்யும்போது அந்த தருணத்தில் வந்து சட்டுன்னு அவங்களுடைய மனசு மாறி போச்சு. அப்போ தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு துறையில் வந்து நம்ம வேலை செய்யக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு தோணுது. தன்னுடைய தற்கொலை எண்ணத்துலேருந்து வெளியே வந்த பிறகு அவங்க முழு நேரமாக வந்து இந்த புத்தகம் எழுதுவதை பற்றி தான் அவங்க யோசிச்சிட்டே இருந்தாங்க. அதை பற்றியே அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு வறுமையில் வாடிட்டு இருந்த ஒரு பெண் இப்படி ஒரு அசுர வளர்ச்சி ஆனது மற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமாக இவங்க இருந்தாங்க. இருந்தும் இவங்களுடைய வாழ்க்கை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறைய உருவாக்கப்பட்டது. இவங்க நிறைய விமர்சனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதுக்காக அவங்க தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்றதுனால இவங்கள நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டாங்க. இருக்கும்போது வந்து இவங்க தன்னுடைய கணவர்னால தான் வந்து இந்த தற்கொலை எண்ணமே எனக்கு தூண்டப்பட்டுச்சு அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவர் பிரிஞ்ச நிலையில் அப்படி ஒரு மனநிலையில் தான் இருந்தேன், இதில் ஒளிச்சு வைப்பதற்கு எதுவுமே கிடையாதுன்னு எல்லா இடத்துலையும் இவங்க தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிறைய விமர்சனங்களை கண்டு ஓடி ஒழியாமல் இவங்க உண்மையை பகிர்ந்து கொண்ட ரோலிங் இது அவர்களை பற்றி விமர்சனம் செஞ்சவங்களுடைய வாயையே வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிடுச்சு. இவங்க ஹாரி பாட்டர் மட்டும் கிடையாது, அதனோட சேர்த்து நிறைய படங்களும் இவங்க வந்து நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. அது சிலதெல்லாம் படமாகவும் ஆயிருக்கு. அது என்னென்னன்ட்டு நீங்களே பாருங்கள். தோ இங்கே லிஸ்ட்டில் ஹாரி பாட்டர், ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. வேர் டு ஃபைண்ட் தேம், The Cuckoo Calling, Silkworm, Career of Evil, Leather White, Troubled Blood, The Ink Black Heart, Casual Vacancy, Very Good Lives, The Hiccubout, The Christmas Pig, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி நிறைய பேர் படிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முன்னுதாரணமாக மாறிப்போச்சு. இது வரைக்கும் நம்ம ஜேகே ரோலிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு. இது பிரபு டாக் ஸ்டுடியோ. பாய்.